யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம். உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. வாழ்க வாழ்க வாழ்கவே. கலைஞர் புகழ், தளபதி புகழ் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவர் தளபதி புகழ் வாழ்கவே. ஓங்குக ஓங்குக. திமுகவின் புகழ் ஓங்குக. ஓங்குக ஓங்குக. திமுகவின் கொள்கை ஓங்குக. ஓங்குக ஓங்குக. திமுகவின் கொள்கை ஓங்குக. திராவிட மாடல் நாயகர் அவர்களின் போற்றும் முதல்வர் அவர்களின் மகளிர் நலன் போற்றும் முதல்வர் அவர்களின் 40க்கு 40 வென்று காட்டிய முதல்வர் அவர்களின் விடியல் பயணம் திட்டம் தந்த முதல்வர் அவர்களின் ஓங்குக ஓங்குக. முதல்வர்களின் புகழ் ஓங்குக. வார்டு வார்டு செயலாளர் சக்திவேல் அவர்களுக்கும் அதை துணை நின்று சிறப்பாக செயல்பட்ட ராசிபுரம் நகர இளைஞரணி யோகராஜன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட இலக்கிய அணியினுடைய தலைவரும் மாவட்ட அறங்காவலர் குழுவுடைய தலைவருமான அண்ணன் ரங்கசாமி அவர்களே, நகர்மன்ற தலைவர் கவிதா அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் நகர துணை செயலாளர்களே, நகர பொருளாளர் அவர்களே, ஏனைய நமது கழக வார்டு கவுன்சிலர்களே, வார்டு பிரதிநிதிகளே, வார்டு செயலாளர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மக்கள்ல கொடுத்திருக்காங்க. ஒரு மாண்புமிகு அமைச்சரா இருந்தவர், 10 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தவர், ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்த அந்த சரோஜா வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லாம அடுத்தவங்க செஞ்சத இவங்க செஞ்ச மாதிரி போட்டி செஞ்சு கொடுக்குறாங்க. திராணி இருந்தா சரியான திராணி இருந்தால் நேருக்கு நேர் விவாதம் வைத்துக் கொள்ளலாமா? இந்த குடிநீர் திட்டத்தை
கொண்டு வந்தது எங்களுடைய மாண்புமிகு அமைச்சரும் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினருமான KN ராஜேஷ்குமார் தான். அதே போல அந்த பெத்தநாதத்தினுடைய சங்க தலைவர் தங்கமணி அவர்கள் சொல்றாரு, இருங்க, நாங்க வந்து இந்த திட்டத்தை நாங்க பூஜை போட்டு நாங்க கொண்டு வந்தோம், இவங்க பூஜை போட்டு. நீங்க பூஜை போட்டீங்க, எங்க கொண்டு வந்தீங்க? 40% வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தங்கமணி போய் பேசுறாரு. ஒரு அமைச்சரா இருந்தவர், 10 ஆண்டு காலம் ஒரு அமைச்சரா இருந்தவர் போய் பேசலாமா? என்னன்னே தெரியாம எதையா ஒண்ணு பேசலாமா? மைக் கிடைச்சதுன்னா மக்களே சிந்தித்து பாருங்க. நீங்க திராணி இருந்தா இந்த அதிமுகவை சேர்ந்த இந்த நகர செயலாளரும் சரி, இந்த சரோஜா தேவியும் சரி, இந்த தங்கமணியும் சரி, எங்க நகர்மன்ற தலைவர்கிட்ட நேருக்கு நேர் விவாதம் வைத்துக் கொள்ளலாமா? சொல்லு, நேருக்கு நேர் விவாதம் வைத்துக் கொள்ளலாமா? சிந்தித்து பாருங்க. பொய் பேசக்கூடாது, மைக் கிடைச்சா பொய் பேசக்கூடாது. எதையோ ஒண்ணு யாரோ ஒண்ணு சொன்னாங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணது என்ன தெரியுமா? 8/5/2023 தான் ஒர்க் ஆர்டரே கொடுக்குறாங்க இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 40% அவங்க ஆட்சியிலேயே வந்து வேலை செஞ்சுட்டாங்களா? என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, பொதுமக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. திமுக கடந்த 15 வருஷத்துக்கு முன்னால திமுக ஆட்சியில தான் இந்த காவிரி திட்டத்தை தண்ணி வந்து இங்க ராசிபுரத்தில் கொண்டு வந்தோம். அந்த தண்ணி கொண்டு வந்து 4 நாட்களுக்கு ஒரு முறை, 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி நாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். ஆனா இவங்க 10 ஆண்டு காலம் இருந்த இந்த அதிமுக அரசு அதை பால்படுத்தி 20 நாள் 25 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொண்டு வர மாதிரி அவங்க தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுமே நாங்க வந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம். நாங்க தான் ஒன்றிய அரசோட ஜெய்ஜீவன் திட்டத்தோட நாங்க டைஅப் போட்டு 900 கோடி செலவுல நாங்க தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். இது எல்லாமே எங்கள்கிட்ட ரெக்கார்டா இருக்கு. வாய் வந்தது போய் பேசுறாப்புல. அதே மாதிரி அவர் ஏதோ சொல்றாரு, இந்த சந்து கடை வந்து இந்தியாவுடைய அறிமுகப்படுத்தது தங்கமணி தான். அவர் தான் இந்த டாஸ்மாக் அமைச்சரா இருந்தார். சந்து கடைனா எந்த கட்சிக்குமே தெரியாது. சந்து கடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தது இந்த தங்கமணி தான். பார வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இழப்பீடை கொண்டு வந்து சந்து கடையை அவங்க கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு சந்து கடையை அறிமுகப்படுத்தினதே இந்த தங்கமணி தான். என்னமோ புத்தர் மாதிரி பேசுறாரு. அங்கங்க கற்பழிப்பு தினம் நடக்குதுன்னு. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய தலைமையில அவங்க மகனே வழக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களே வந்து திமுக ஆட்சியில காந்தி செல்வன் அவருடைய ஃபண்டுல இந்த ஐமாஸ் லைட் போட்டோம். அதை பாருங்க, அந்த கல்லவட்டை தூக்கிட்டு அந்த சபாநாயகர் போட்ட மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இவனுக்கு லட்சணம் இதுதான். அதாவது இவன் கல்யாணம் மட்டும்தான் பண்ணுவான், பிள்ளைய பெக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய பார்த்தாலும் அவனுக்கு இவன் மாவன்னு பேர் வச்சுட்டு போவானுங்க. அது மாதிரி இந்த அதிமுக காரனுங்க என்ன உண்மையால இந்த ராசிபுரத்துக்கு எந்த ஒரு நன்மையும் செஞ்சதில்லை. அப்படி செஞ்சதா இருந்தா ஒர்க் ஆர்டர் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம். அதுல வந்து மனு கொடுங்க. ஆமா ஐடியா. ஹலோ.